கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சாலையின் நடுவே உள்ள பாதாள சாக்கடையிலிருந்து கழிவு நீருடன் சேர்ந்து எண்ணெய் கழிவுகளும் வெளியேறியதால் அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் வழுக்கி விழுந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். பாரிவள்ளல் வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, கடலூரிலிருந்து பன்ருட்டி செல்லும் சாலையில திருப்பாப்புலியூர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி எதிரே பாத்தீங்கன்னா அந்த பாதாள சாக்கடையினுடைய கழிவுகளினுடைய மூடி பகுதி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் சாக்கடை, அந்த பகுதிகளில் உணவகங்கள் மற்றும் வீடுகள்ல இருந்து கொண்டு வர கழிவு நீர்கள்லாம் அந்த சாக்கடை, பாதாள சாக்கடை பைப் லைன் வழியாக தான் வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த சாக்கடையிலிருந்து வெளியேறிய உபரி நீர்ல பாத்தீங்கன்னா உணவகத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த மீதி பொருட்கள் மற்றும் ஆயில்கள்லாம் அந்த பகுதியில் வெளியில சாலையில வழிந்து ஓடினால அந்த பகுதியில அந்த சாலையில சென்ற 3க்கும் மேற்பட்ட நபர்கள், ஒரு நபர் ஒரு சாலையில் இருசக்கர வாகனத்தில் வழுக்கி விழுந்து அவர் முழுவதுமாக காயப்பட்டு அவர் தற்சமயம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கார். அதே போல பெண்கள் இருவரும் அந்த பகுதியில் அந்த சாலையில வழுக்கி விழுந்துடுறாங்க. இது குறித்த தகவல் அந்த மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து ஊழியர்கள் உடனடியாக அந்த பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு வெளியேற்றும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, தொடர்ந்து இது போல இந்த பகுதியில் அடிக்கடி நடப்பதனால இதுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.